ஹாய் மக்களே, இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, பெசன்ட் நகர் பீச்சுக்கு தாங்க வந்திருக்கோம். பெசன்ட் நகர் பீச்சுக்கு போறதுக்கு முன்னாடி பெசன்ட் நகர் சர்ச்சுக்கு போயிட்டு பீச்சுக்கு போகலாம் சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்தது. அதனால ஃபேமிலியோட எல்லாரும் கிளம்பிட்டோம். பெசன்ட் நகர் சர்ச் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப அருமையான சர்ச்சுக்கு பெருசாக கட்டி வச்சிருக்காங்க. பசங்க 2 பேரும் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. தூரத்தில் க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டு நடந்து வர்றது என் பொண்ணு ஜானஸ். ரெட் கலர் டிஷர்ட் போட்டு ஓடி வர்றது ஜானஸுடைய தங்கச்சி பிரின்சி. எங்கள் ஃபேமிலி நாங்கள் எல்லாரும் ஃபேமிலியாக போயிருந்தோம். அதனால் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க. பசங்க 2 பேரும் நல்லா விளையாடிட்டு டயர்டானதுனால பசிக்குதுன்னு சொன்னதுனால சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருந்தோம். ஸோ சாப்பிட உட்காந்தோங்க. அந்த நேரம் பார்த்து எங்கள் கூடவே ஒரு காக்கா கூட்டமும் உட்காந்து சாப்பிட்டுச்சுங்க. அங்கே இருந்தவங்க நிறைய பேர் அந்த காக்காக்கும் சாப்பாடு போட்டதுனால காக்காங்களும் உட்காந்து ஒற்றுமையாக சாப்பிட்றத பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறமா சர்ச்சுக்கு போகலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணோம். சர்ச்சுக்கு போயிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு ப்ரேயரை முடிச்சுட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்துட்டு கிளம்பலாம் சொல்லிட்டு பீச்சுக்கு ரெடியானாங்க. கிட்ஸுங்க 2 பேரும் பீச்சுக்கு போகணும்னு சொல்லிட்டு பிச்சு எடுத்துட்டாங்க எங்களை. அதனால் வந்துட்டு பீச்சுக்கு கிளம்பலாம் சொல்லிட்டு முடிவாக பண்ணி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். மத்தியானம் ஒரு 3 மணி இருக்குங்க. அந்த நேரம் கூட்டம் ரொம்ப கம்மியாக தாங்க இருந்தது. பெசன்ட் நகரில் அந்த அளவுக்கு கூட்டம் இல்லைங்க. எப்பொழுதும் சண்டேல இவ்வளோ கூட்டம் கம்மியாக இருக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா சண்டேல இவ்வளோ கூட்டம் கம்மியாக இருக்காது. நாங்கள் பீச்சுக்கு போகிற வழியில் இந்த பொம்மையை பார்த்தோங்க. இந்த பொம்மை நல்லா கையை ஆட்டி ஆட்டி விளையாடிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா நிறைய குட்டி குட்டி டாய் ஸ்டால்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறமா ஆல்வலி சிப்ஸ்லாம் பார்த்தோம். உங்களுக்கு பிடிக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா ஆர்னமெண்ட்ஸ்லாம் பார்த்தோங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தாண்டி போகும்போது நிறைய டாய்ஸ்லாம் திரும்ப பார்த்தோம். டெடி பேர்ஸ்லாம் சூப்பராக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா ஷிப்பு மாதிரி ஒரு பிளேஸ் பார்த்தோம். அந்த இடத்துல ஷிப்பு மாதிரி போட்டிருந்தாங்க. பட் அது க்ளோஸ் ஆகி இருந்தது. ஈவினிங்கில் தான் ஓப்பன் ஆகும் சொல்லியிருந்தாங்க. அநேகமாக தீவி திடல் மாதிரி இருந்ததுங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய ஃபேவரட் சோம்பப்படி கடையை பார்த்தேன். உங்களுக்கு சோம்பப்படி பிடிக்கும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்க்கில் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என் பொண்ணு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வேணும்னு சொன்னால். பட் நான் வாங்கி கொடுக்கல. ஏன்னா அப்போ தான் சாப்பிட்டுருந்தாங்க பசங்க. அதனால் வாங்கி கொடுக்கல. கோவத்தில் இருந்தாவா ஹை சொன்னேன். ஹை சொல்கிறா பாருங்கள். அதுக்கப்புறமா பீச்சுக்கு போகலாம் சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பீச்சுக்கு போகும்போது நான் உங்களுக்கு நிறைய காட்டுறேங்க. இதோ குதிரை பாருங்கள். குதிரை வந்துட்டு இப்போலாம் பீச்சில் தான் அங்கே பார்க்க முடியுது. நம்ம ரோட்டில் பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளோ டிராஃபிக் ஆகி போச்சு. அதனால் பீச்சில் தான் பார்க்க முடியுது குதிரையை. அதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய பொம்மை கடைலாம் பார்த்தோங்க. நிறையா நல்ல கேம்ஸ்லாம் பார்த்துருந்தோம். கேம்ஸ் வின் பண்ணால் இந்த பொம்மைங்கள்லாம் கொடுப்பாங்க நமக்கு. கலர் கலரில் வெரைட்டியாக நிறைய டாய்ஸ் இருந்துச்சுங்க. அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தார் அவர். இன்னும் ஓப்பன் ஆகலை. பீச்சில் பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா மத்தியான நேரங்கிறதுனால கூட்டம் ரொம்ப கம்மியாக தாங்க இருந்துச்சு. அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. ஃபுட் ஸ்டால்ஸும் வரல இன்னும். ஆனால் ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்மியாக இருக்காது. அதுக்கப்புறமா நாங்கள் கடந்து போயிட்டே இருந்தோம். நிறைய டாய் ஸ்டால்ஸ்லாம் பார்த்தோம். உங்களுக்கு டாய்ஸ் பிடிக்கும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த பலூன் வச்சு விளையாடுற பலூன் ஷூட்டர் பார்த்தோம். அதுக்கப்புறமா ரிங் போட்டு எடுக்கிற திங்ஸ் பார்த்தோம். இந்த மாதிரி ரிங்ஸ் போட்டு அதில் என்ன விழுதோ அதை திங்ஸ் எடுப்பாங்க. அந்த கேம்லாம் பார்த்தோங்க. நிறையா இருந்தது. பட் இன்னும் ஓப்பன் ஆகலை. திரும்பவும் டாய்ஸ் தான் பார்த்தோம். போகிற வழி எல்லாமே இந்த பொம்மைகள் தான், வேறு பொம்மையே இல்லை. இந்த மாதிரி நிறைய பொம்மைகள் இருந்தது. அதுக்கப்புறமா இங்கே ஒருத்தங்க விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்தேன். அவங்க விளையாடுறது நல்லா இருந்ததுனால சும்மா நின்று பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா கிளம்பலாம் சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கூட நிற்கலைங்க. கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பசங்க பீச்சில் குளிக்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதனால் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் டாலும் எல்லோ டாலும் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஆனால் ஜெயிச்சா தான் கிடைக்குமா? அவ்வளோ பெரிய டெடி பேரை நான் பார்த்ததே இல்லைங்க. அதுக்கப்புறமா இங்கே ஃபுல்லாக சேர்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. சாப்பிட்றவங்க உட்கார்றதுக்காக போட்டு வச்சுருந்தாங்க. பீச்சில் இந்த மாதிரி நிறைய உட்காந்து சாப்பிட இப்போலாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஃபுட் ஸ்டால்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதில் ஃபிஷ்லாம் பார்க்க முடியுது. ஃபைனலாக பீச்சுக்கு வந்தாச்சுங்க. பீச்சுக்கு வந்திருந்தால் பசங்க கொஞ்சம் அமைதியானாங்க. அது வரைக்கும் பீச்சுன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. பீச்சில் இப்போலாம் பஞ்சு மிட்டாய் ஒயிட் கலரில் வருதுங்க. கலர்ஸ் போடுறதில்ல. அதனால் ஒயிட் கலரில் வருது இப்போலாம். கிளைமேட்டும் நல்லா இருந்ததுங்க பார்க்கறதுக்கு. குளிக்கிற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப வெயில் இல்லை. அதனால் பீச் வியூ பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. வெயில் இல்லாதனால பீச் எப்போவுமே இவ்வளோ சூப்பராக இருக்காது. ஆனால் இன்றைக்கி ரொம்ப அழகாக இருந்தது. வெயில் இல்லாமல்
பசங்கள்லாம் விளையாடுறதுக்கு நல்ல கிளைமேட்டாக இருந்தது. வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லை, நல்ல கிளைமேட்டாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன, பசங்க எல்லாம் தண்ணியில் இறங்கி ஒரே ஆட்டம் தான். நல்லா விளையாடினாங்க. நல்லா விளையாடிட்டு அதுக்கப்புறமா வெளியில் வந்து ஸ்ட்ராங்காக காஃபி குடித்தோம். காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கிளம்பலாம் சொல்லிட்டு ரெடி ஆகிட்டோங்க. இப்போ அந்த கேம் ஸ்டால்லாம் ஓப்பன் ஆகிடுச்சி. ரிங் போட்டு விளையாடுற கேமில் வாங்க பசங்களாம் சொல்லிட்டு கேட்டோம். பட் பசங்க வரவே இல்லை. எவ்வளோ கூப்பிட்டு பார்த்தோம், வரவே இல்லை. அவங்களுக்கு என்னென்னா வெளியே போகணும், திரும்ப எங்கேயாவது வெளியே போகணும்னு சொல்லிட்டு திரும்ப நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்க எங்கேயுமே நிற்கலை. நானும் எவ்வளோ கூப்பிட்டு பார்த்தேன், விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, டயர்ட் ஆகிட்டாங்க பசங்க ரொம்ப. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வைக்கிற திங்ஸ்லாம் இருந்ததுங்க. அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்தது. வெரைட்டியான ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்துச்சு. நல்லா நெத்திலி மீன், கடும்பா மீன்லாம் இருந்தது. ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு ஃபிஷ் பிடிக்கும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஃபைனல் வியூ, சர்ச் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இந்த வியூவோடு நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை நான் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ரிங் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மக்களே.